தனுஷ்கோடியில நம்ம இந்தியாவோட லாஸ்ட் எண்ட் ரோட தான் பாக்கிறதுக்கு போறோம். பஸ் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க விதவிதமான சங்கு சிப்பில செஞ்ச பொருள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நமக்கு ரெண்டு சைட்லயும் கடல், நடுவுல ரோடு, வெயில், காத்து, மண்ணுன்னு ஒரு லேண்ட்ஸ்கேப்ல பாக்கும்போது இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம நேஷனல் எம்பளம் பில்லரை பார்த்துட்டு அங்க நின்னு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அந்த அடிக்கிற காத்துக்கு அங்க நின்னு கொஞ்ச நேரம் இந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு, செம்ம ஃபீல கொடுத்துச்சு. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவை நான் வீடியோஸ்ல தான் பாத்திருக்கேன். ஆனா இப்போ இந்த இடத்துல நின்னுட்டு டெலஸ்கோப் வழியா என் கண்ணாலே பாக்கும்போது வேற லெவலா இருந்துச்சு. இதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க நின்னுட்டு இந்த விண்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு கடலை பார்த்துட்டே இருக்கிறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இந்த தனுஷ்கோடி. இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. எப்படி இருந்தாலும் நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு பஸ் எடுத்துட்டு அப்துல் கலாம் ஐயா சமாதி பாக்குறதுக்கு வந்திருக்கோம். பட் எங்களுடைய பேட் லாக் 5 மணிக்கு தான் க்ளோசிங் டைம். நாங்க 5:30 தான் வந்தோம். எங்களால பார்க்க முடியல. அங்க நின்னு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிற கார்டன் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. காலையில சன்ரைஸ்ல நம்ம பாம்பன் பாலத்தை பார்த்தோம். பட் இப்போ அதே பாம்பன் பாலத்தை சன்செட் ஆகும்போது பாலத்துக்கு மேல ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இந்த மூமெண்ட் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்படியே ரசிச்சுக்கிட்டே ராமேஸ்வரத்துக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் எந்த இடத்துக்கு போறேன்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.